ஒரு தலைவர் எந்த இடத்துல எவ்வளவு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணணும்னு சிட்டி கமிஷனருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையவே கிடையாது. ஒரு தலைவர் காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரச்சாரம் எந்த தொகுதி வேணாலும் போக முடியுங்கிறது தான் சட்டம். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நீதி. இந்த சட்டத்தையும் நீதியும் சிட்டி கமிஷன் திரு அருண் அவர்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது. சுமார் 3-4 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறாரு. அவர் உடனடியாக மாட்டணுங்கிறது வேண்டுகோள். ஏதோ ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லல. நாங்க டி நகர்ல பர்மிஷன் கேட்டது ஆதாரத்தோட கொடுக்கிறோம். டி நகர்ல 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்ல போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியா எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்வோ அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க. அதுல போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜ்ல போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்துல இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆர்ஓ டி நகர்ல இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி 2 to 6 கொடுத்து டிசி கிட்டையும், டெப்டி கமிஷனர் கிட்டையும், அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும், இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ் வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6 கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துல இருந்து நீங்க டி நகருக்குள்ள போகும்போது மக்கள் ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் ஸ்லோவா தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பாண்டிச்சேரி 4 சாலைகளை கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் மிஸ்டர் அருண் சார், கமிஷனர் சார், நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுக இன்ஃபுளுன்ஸ் கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்க. குளத்துல உருவாக்குனதும் அவர் தான். காவல்துறைக்கு நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்துக்கு தொடர போறது இல்ல. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள்.